நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புறார். தோத்துறோம். ஆமா, கிதியோனை பலப்படுத்தினது போல, யோசுவாவை பலப்படுத்தினது போல, தோத்துறோம். தாவீதை பலப்படுத்தினது போல, ஆதி அப்போஸ்தலர்களை பலப்படுத்தினது போல, தோத்துறோம். பாருங்க, அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்த அற்புத அடையாளங்கள் பாருங்க. எல்லாருமே பலவீனமானவர்கள், எல்லாருமே விசுவாசத்துல பலவீனமானவர்கள், தரிசனத்துல பலவீனமானவர்கள், தோத்துறோம். ஜெபத்துல பலவீனமானவர்கள். பாருங்க, ஒரு காலத்துல ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவோடையே பயணிச்சாங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு எல்லாரும் சிதறிட்டாங்க. தோத்துறோம். யாருமே ஊழியத்துல இல்ல. ஒவ்வொருத்தவனும் அவன் தன்னுடைய வேலையை பார்க்க ஓடிட்டான். ஆனா கர்த்தர் பாருங்க, மறுபடியும் உயிரோடு எழும்பி சீசர்களை பார்த்து சொல்றாரு, கலிலேயாவுக்கு அவர்களை போக சொல், கலிலேயாவுக்கு போக சொல். ஏன் கலிலேயாவுக்கு போக சொல்றாரு? அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாமே அங்கதான் என்ன செஞ்சிச்சு? ஆரம்பிச்சிச்சு. ஆலயம், ஆமா, ஊழியம் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அழைப்பு அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அபிஷேகம் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. தெரிந்து கொள்ளுதல் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அற்புத அடையாளங்கள் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அதனால சொல்றாரு, எங்கே ஆரம்பித்தீர்களோ அங்கே வாருங்கள்.